பாலிவுட்டுக்கு போய் ஏமாந்த ஜோதிகா. ச்சே! இப்படி ஆயிப்போச்சே! ஜிம்ல தில்லாலங்கடியா? நடிகை ஜோதிகா தன்னோட முழு கவனத்தையும் பாலிவுட்ல செலுத்திட்டு வராங்க. கடைசியா அவங்க டப்பா கார்டல் வெப் சீரிஸ்ல நடிச்சிருந்தாங்க. அடுத்ததா சிஸ்டம் அப்படிங்கிற படத்துல நடிச்சிட்டு வராங்க. போற போக்க பார்த்தா அவங்க தமிழுக்கு ஒட்டுமொத்தமா முழுக்கு போட்டுடுவாங்க அப்படின்னு தான் கருதப்படுது. சினிமாவுல படு பிஸியா இருந்தாலும் தன்னோட உடல் நலத்திலயும் கவனத்த செலுத்துறாங்க. ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் செய்யக்கூடிய வீடியோக்களையும் அவங்க அடிக்கடி பகிர்றது குறிப்பிடத்தக்கது. சூர்யாவ காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஜோதிகா 2 குழந்தைகளுக்கு தாயானாங்க. இதனால கொஞ்சம் வருஷங்கள் சினிமாவுல இருந்து ஒதுங்கி இருந்த அவங்க 36 வயது நிலை படத்தின் மூலமா ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. அதுக்கு பின்னாடி உடன்பிறப்பே, ராட்சசி, பொன்மகள் வந்தாள், காற்றின் மொழி, செக்கச்சிவந்த வானம் அப்படின்னு வரிசையா தமிழ் படங்கள்ல நடிச்சாங்க. ஆனாலும் அவங்களுக்கு கோலிவுட்ல 2வது இன்னிங்ஸ் முழுமையான திருப்திய குடுக்கல. இதன் காரணமா பாலிவுட்டுக்கு போனாங்க. பாலிவுட்ல தொடர்ச்சியா நடிச்சிட்டு வரக்கூடிய அவங்க தான் மட்டும் இல்லாம தன்னோட கணவர் சூர்யாவையும் ஹிந்தி துறையில கவனம் செலுத்தும்படி பாத்துக்கிட்டாங்க. இதன் காரணமா அவங்க மும்பைக்கு போய் செட்டிலும் ஆயிட்டாங்க. சினிமாவுக்காக மட்டும் இல்லாம ஜோதிகாவுக்காகவும் அங்க போய் செட்டில் ஆயிருக்கிறதா சொன்னாரு சூர்யா. அதே மாதிரி சிவகுமார் கூட பிரச்சனை, அதனாலதான் இந்த ஜோடி மும்பை வசம் போயிட்டாங்க அப்படிங்கிற தகவலையும் திட்டவட்டமா மறுத்தாங்க. சூர்யா இப்போ கருப்பு படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. அடுத்ததா விஸ்வநாத் அண்ட் சன்ஸ், சூர்யா 47 படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு. ஜோதிகாவை பொறுத்த வரைக்கும் போன வருஷத்துல டப்பா கார்டல் அப்படிங்கிற வெப் சீரிஸ்ல நடிச்சாங்க. அது சுமாரான வரவேற்பை தான் பெற்றது. அடுத்ததா சிஸ்டம் அப்படிங்கிற படத்துல நடிக்கிறாங்க. இது அமேசான் பிரைமால தயாரிக்கப்படுது. என்னதான் அவங்க ஹிந்தியில நடிச்சாலும் எப்பவுமே தமிழுக்கு வருவாங்க அப்படிங்கிற ஆவல் ரசிகர்கள் மத்தியில இருக்குது. அவங்க தன்னையும் சூர்யாவையும் வச்சு ஒரு காதல் படத்தை யாராவது எடுத்தா நடிக்க தயார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி நடிப்புல செம பிஸியா இருந்தாலும் ஜோதிகா தன்னோட ஃபிட்னஸ்ல அதீத கவனத்தோட இருக்காங்க. அடிக்கடி ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்றாங்க. தொடைகள், காலோட பின்பகுதிகளுக்கு வலு கொடுக்கக்கூடிய விதமா தம்புல மார்பளவுக்கு பிடிச்சுக்கிட்டு ஸ்குவாட் போடுற குளோப் ஸ்குவாட், தொடையோட முன்பகுதி, பின்பகுதி தசைகள், கெண்டைக்கால் தசைகளுக்கு உதவக்கூடிய சுவத்துல சாஞ்சு நாற்காலி எதுவுமே இல்லாம உட்கார்ற வால் சீட் மாதிரியான உடற்பயிற்சிகளை செய்வாங்க. இந்த மாதிரியான உடற்பயிற்சிகள் தன்னோட உடம்ப கட்டுக்கோப்பா வச்சிருக்க உதவுறதா சொல்லியிருக்காங்க. அவங்க பகிர்ந்த வீடியோவுல 2 கைகள் அப்புறம் 2 கால்கள் உதவியோட மாடிப்படி ஏறும்படியான ஒர்க் அவுட்டும் இருந்துச்சு. அதை பார்த்த தமிழ்நாட்டை சேர்ந்த சில ஜிம் ட்ரெயினர்கள் நாங்க பர்சனல் அட்டாக் பண்ணல, சரி தப்பு அப்படின்னு சொல்ல வரல. அதாவது ட்ரெய்னர் ஏதோ ஒரு ஒர்க் அவுட்ட சொல்லிக் குடுக்குறாரு. அவரும் இணையத்த பார்த்து இத செஞ்சிருக்கலாம். இதுல ஒரு பயனும் இல்ல. இப்படி செஞ்சா எல்லாரும் உங்கள திரும்பி பார்ப்பாங்க. படியில இப்படி குதிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. அதே மாதிரி ஒரு காலால நின்னுக்கிட்டு இன்னொரு கால அசைக்கிறாங்க. அத பார்த்தா பாவமா இருக்கு. இவங்க ட்ரெய்னர மாத்தணும் எதுக்காக இப்படியெல்லாம் செஞ்சுகிட்டு இருக்காங்க அப்படின்னு புரியவே இல்லன்னு சொல்லியிருக்காங்க.